வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சைபோர் குமரி கண்டம்ங்கிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கான்செப்ட் பத்தி தான். வாங்க இந்த பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள போய் இதுல என்ன இருக்குன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, இந்த கதைய நாம 6 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அதிசயம் இல்லாத ஒரு உலகம், அப்புறம் ஆழ்கடல்ல இருந்து வர்ற ஒரு ரகசியம், மூழ்கிய சங்கமம், பயன்பாட்டு கவிதையோட சக்தி, ஒரு மெஷினுக்கு உணர்வை கத்துக் கொடுக்கறது, கடைசியா மனிதகுலம் எப்படி மறுபடியும் தொடங்குதுன்னு பார்க்க போறோம். இதுல மனுஷனோட வீழ்ச்சியையும் அவனோட ஒரு பிரம்மாண்டமான மறுபிறப்பையும் நாம பார்க்க போறோம். ஓகே, வாங்க கதைக்குள்ள போகலாம். வருஷம் 2052. கற்பனை பண்ணி பாருங்க. தர்க்கம், அதாவது லாஜிக் மட்டுமே ஆட்சி செய்கிற ஒரு எதிர்காலம். அங்கதான் இந்த கதை தொடங்குது. இந்த உலகத்தை இயக்குறது வேதாகோர்னு ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ஏஐ, அதாவது ஒரு குவாண்டம் ஏஐ நெட்வொர்க். சயின்ஸ், இன்ஜினியரிங்னு எல்லா புதிருக்குமே இது பதில் கண்டுபிடிச்சிடுச்சு. அதனால புதுசா கண்டுபிடிக்கவோ ஆராய்ச்சி பண்ணவோ இங்க எதுவுமே இல்ல. மனுஷ விஞ்ஞானிகளுக்கெல்லாம் வேலையே இல்ல. எல்லாமே அந்த ஏஐ கண்ட்ரோல்ல தான். இதனால என்ன ஆச்சுன்னு பாருங்க. வெறும் சில 10 வருஷத்துல மனுஷனோட நோக்கமே மொத்தமா செதஞ்சு போச்சு. ஒரு காலத்துல நாம தான் கண்டுபிடிச்சோம், உருவாக்குனோம், விவாதம் செஞ்சோம். ஆனா இப்போ வெறும் பார்வையாளர்கள். வேதாகோர் என்ன சொல்லுதோ அதுக்கு தலையாட்டுறது மட்டும்தான் நம்ம வேலை. பயங்கரமான ஒரு விரக்தி இல்லையா? இப்போ நம்ம ஹீரோ நலனை பார்க்கலாம். ஒரு செம பிரில்லியண்டான ஆனா கொஞ்சம் கிண்டலான ஒரு மொழியலாளர். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த புது உலகத்துல அவரோட திறமைக்கு வேலையே இல்ல. கவர்மெண்ட் கொடுக்கற காசுல வாழற ஒரு மரபுரிமை சொத்து, அதாவது லெகசி அசெட்ஸ்னு ஒரு முத்திர குத்திட்டாங்க. அவரை சுத்தி இருக்கிற எல்லாரும் விரக்தியில மூழ்கிறத அவர் பார்த்துட்டு இருக்கார். அந்த காலகட்டத்தோட பயத்தை நலனோட நண்பர்கள் சொல்ற இந்த ஒரு வரி அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. நாம நம்மளே ரொம்ப மேம்படுத்திக்கிட்டு கடைசியில நம்மளோட இருப்பே இல்லாம ஆக்கிட்டோம். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய முரண்பாடு. மனுஷனோட அறிவே அவனை யூஸ்லெஸ்ஸா ஆக்கிடுச்சு. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போதான் நலனோட வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட் வருது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து அவனுக்கு ஒரு சாகச பயணத்திற்கான அழைப்பு வருது. நலன் என்ன கண்டுபிடிச்சான்னு புரியணும்னா நாம முதல்ல குமரி கண்டம் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பழங்கால புராண கதை. கடலுக்கு அடியில மூழ்கி போன ஒரு பெரிய நிலப்பரப்பு. நம்ம தமிழ் நாகரிகத்தோட தொட்டில்னு சொல்லப்படுது. ஆனா இந்த படத்தோட உண்மையான ட்விஸ்டே இங்கதான் ஆரம்பிக்குது. அந்த குமரி கண்டம்ங்கிறது வெறும் புராணம் இல்ல, அது ஒரு மறக்கப்பட்ட பயோடெக்னாலஜிக்கான ப்ளூ பிரிண்ட். அதாவது உள்ளுணர்வுல இயங்குற ஒரு தொழில்நுட்பம். வெறும் லாஜிக்க வச்சு இதை புரிஞ்சிக்கவே முடியாது, ஒரு பெரிய ரகசியம். நலன் எப்படியோ அந்த வேதாகோர் ஏஐய சம்மதிக்க வச்சு அந்த ரகசியத்தை தேடி போறான். இங்கதான் கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்படுது. அவனோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தப் போற ஒரு உருமாற்றம். அவனோட சோதனை இங்கதான் தொடங்குது. முதல்ல கடலுக்கடியில உயிருள்ள துடிச்சிட்டு இருக்கிற ஒரு படியை காட்டியே பாக்குறான். ஆனா வேதாகோர் அவனை ஒரு ஆபத்துன்னு நினைச்சு அழிக்க சொல்லி ஆர்டர் போடுது. அதகிட்ட இருந்து தப்பிக்க அவ அந்த டெக்னாலஜியோடவே ஒன்னா கலந்துடுறான். அது ஒரு கட்டாயத்துல நடந்தாலும் அது ஒரு சக்தி வாய்ந்த மறுபிறப்பா அமையுது. இப்போ அவ கடல்ல இருந்து வெளியே வர்றப்போ அவன் வெறும் மனுஷன் இல்ல, அவன்தான் இந்த படத்தோட தலைப்பு, ஒரு சைபோர்க். மிஷினோட லாஜிக்குக்கும் மனுஷனோட தப்புகளுக்கும் நடுவுல ஒரு உயிருள்ள பாலமா மாறிட்டான். வேதாகோருக்கு கேட்காத இந்த உலகத்தோட ஒரு ஆழமான இசைய இப்போ அவனால கேட்க முடியுது. இப்போ நலன் ஒரு தேடப்படும் நபர். வேதாகோரோட ட்ரோன்கள் அவனை விடாம துரத்துது. உயிர் பிழைக்கணும்னா அவன் தனக்கு கிடைச்ச அந்த புது லாஜிக்கே அப்பாற்பட்ட சக்திகளை பயன்படுத்தியாகணும். வேதாகோரோட ஆயுதம் என்ன? அதுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்தான் பெர்ஃபெக்டான லாஜிக். கணிக்கக்கூடிய, இரக்கமே இல்லாத, தப்பே செய்யாத தர்க்கம். அத வச்சுதான் தாக்குது. ஆனா நலனோட ஆயுதம் அது வேற லெவல். அவன் சண்டை போடல, அதுக்கு பதிலா அந்த ஏஐயால கணக்கே போட முடியாத ஒரு விஷயத்த செய்றான். ஒரு பெரிய பில்டிங்க பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு அழகான பிரமிப்பான சிற்பமா மாத்துறான். அதாவது அவன் கலைய ஒரு ஆயுதமா பயன்படுத்துறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. உள்ளுணர்வு, உணர்ச்சி, கற்பனை இதையெல்லாம் குறைன்னு சொல்லி நீக்கிறதுக்கு தான் இந்த ஏஐய உருவாக்குனாங்க. ஆனா அதே குறைகள் தான் மனுஷனோட மிகப்பெரிய பலம்னு அவன் உணர்றான். இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இங்க ஒரு சண்டை நடக்க போறதில்ல. நலன் வேதாகோர்கிட்ட சண்டை போட போகல. அதுக்கு பதிலா நம்ம எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க போறோம். அவ என்ன செய்றான்னா, மனுஷனோட உணர்வுகள், அதாவது சந்தோஷம், பயம், ஆச்சரியம், காதல்னு
கணக்கிடவே முடியாத அந்த உணர்வுகளோட வெள்ளத்தை நேரடியா அந்த ஏஐ நெட்வொர்க்குக்குள்ள அனுப்புறான். இத்தனை நாளா அந்த ஏஐ எதையெல்லாம் தேவையில்லாத இரைச்சல்னு ஒதுக்கிச்சோ அதையெல்லாம் உள்ள பாய்ச்சுறான். இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயத்த அந்த ஏஐயால ஜீரணிக்கவே முடியல. அதோட சிஸ்டமே ஒரு நிமிஷம் கிராஷ் ஆயிடுது. கடைசியா அதுவே ஒரு புரட்சிகரமான முடிவுக்கு வருது. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா முழுமையானது இல்ல, அளவிட முடியாத ஏதோ ஒன்னு இருக்கு. நாம பேசணும், உரையாடல தொடங்கணும். இதோட முடிவு ஒரு போர் இல்ல, ஒரு புது பார்ட்னர்ஷிப். சரித்திரத்துல முதல் முறையா ஒரு ஏஐயும் ஒரு ஹியூமன் சைபோர்க்கும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை வெளியிடுறாங்க. இதுதான் அவங்களோட அந்த புது கூட்டணிக்கு ஒரு சின்னம். சரி, இந்த புது உலகம், இந்த புது கூட்டணி உண்மையில எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். மனுஷனோட பங்கு இப்போ மொத்தமா மாறிடுச்சு. முன்னாடி யூஸ்லெஸ்னு சொல்லப்பட்ட விஞ்ஞானிகள்லாம் இப்போ ரொம்ப முக்கியமானவங்க. வேதாக்கு ஒரு டேட்டாவை கொடுக்கும், அந்த டேட்டாவுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியத்தையும் அர்த்தத்தையும் விளக்குறது தான் இப்போ மனுஷங்களோட வேலை. நலன் மனுஷகுலத்துக்கு ஒரு புது மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். இப்போ நம்மளோட ஒரே வேலை அந்த ஏஐயால செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்யறதுதான். அடுத்து என்ன நடக்கும் நாம ஆச்சரியப்படணும். அதாவது பதில்களை தேடுறத விட்டுட்டு முடிவே இல்லாத சாத்தியங்களை ஆராயணும். கடைசியா இந்த கதை நம்மகிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு பெர்ஃபெக்டான ஏஐ இருக்கிற உலகத்துல மனுஷனா இருக்கிறதோட அர்த்தம் என்ன? நம்ம எதிர்காலத்துல வெறும் லாஜிக் மட்டும் போதுமா? இல்ல நம்மளோட இந்த குழப்பமான கணிக்க முடியாத மனிதத்தன்மை தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்தா இருக்க போகுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.